Dear children, welcome to all. 10th standard Bioscience, lesson 19th lesson, topic variation. Do you know what do you mean by variation? Variation in Tamil, வேறுபாடுகள். Changes in an organism. There is some change in an organism, that is called variation. Sexual reproduction, which involves meiosis, help in the recombination of genes during gametic fusion. This leads to differences in the phenotypic of offspring from its parents. These differences are called variation. இப்போ வேரியேஷன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? You know reproduction, every living beings capable of producing their young one. ஒவ்வொரு உயிருள்ள ஆர்கானிசமும் தன்னோட இனத்தை, தன்னோட ப்ரோஜனி அல்ல வாட் இஸ் தட் ஆஃப்ஸ்ப்ரிங் அல்லது சைல்டு எப்படி வேணால் சொல்லலாம், அதை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன? ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் யூனிட் டு ஃபார்ம் அ சைக்கோட் பிகம் நியூ இண்டிவிஜுவல். ஒரு மேல் ஆர்கானிசமும் ஃபீமேல் ஆர்கானிசத்தோட கேமிட் ஃபியூஸ் ஆகி சைக்கோட் உருவாகி சைக்கோட்லேருந்து ஒரு முழு உயிரி உருவாகக்கூடிய நிகழ்ச்சியை தான் என்ன சொல்லுவோம்? ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீப்ரொடக்ஷன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் மியாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ் தெரியும் இல்லையா? மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ் இதெல்லாம் தெரியும் இல்லையா? செல் டிவிஷன், டைப் ஆஃப் செல் டிவிஷன். இதில் மியாசிஸ் இஸ் நத்திங் பட் இன்னொரு பேர் சொல்லலாம் மியாசிஸ்க்கு, ரிடக்ஷன் டிவிஷன். ஒய் இட் இஸ் கால்டு ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதுமே மியாசிஸ் கண்டிஷனில் இருக்கும்போதே, மியாசிஸ்ங்கிறது வந்து கேமெட்டிக் செல்ஸ்லாம் நடக்கும்டா, இட் இஸ் ஒன் ஆஃப் த செல் டிவிஷன், இட் இஸ் அதர் நேம் வந்து ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 2n குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மியாசிஸ் நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்தது அப்படின்னா அந்த குரோமோசோம்ஸில் அது பாதியாக குறையும், ஹாஃபாக குறையும். 2nல பாதி எவ்வளோ, 2ல் பாதி எவ்வளோ, 1 இல்லையா? அப்போ 2n என்னவா மாறும், 1 என்ன மாறும். சப்போஸ் எங்கள் 4n இருக்குது, 4n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்குது, 4 குரோமோசோம் இருக்குது அப்படின்னா மியாசிஸ் டிவிஷன் நடந்தால் அங்கே ஃபைனல் என்ன கிடைக்கும், 2n கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ டாட்டர் இது பேரண்ட் செல்லில் என்ன இருக்கோ அதில் ஹாஃபாக டாட்டர் செல்லுக்கு வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் மியாசிஸ் டிவிஷன். இப்போ புரியுது இல்லையா? ஓகே. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் மியாசிஸ் ஹெல்ப் இன் ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் டூரிங் கேமெட்டிக் ஃபியூஷன். ஓகே, மியாசிஸ் நடக்குது. மியாசிஸ் டயத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஜீன்ஸ் ஆர் ரீகம்பைன்டு, அது தட் இஸ் கால்டு ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன். ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் இமேஜின் ஒரு பேரண்ட் ஜென் இருக்காங்க, ஒரு லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாதர் மதர் வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இவங்க 2 பேர்ட்டேருந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஜீன் வந்து ஃபாதர்கிட்டேருந்து XY அண்ட் மதர்கிட்டேருந்து XX அப்படின்ற 2 குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ மதர் அப்படின்னா XX, ஃபாதர் அப்படின்னா XY. அப்போ அங்கேருந்து என்ன ஆகும், ஜீன்ஸ் வந்து கிராஸ் ஆகும் இல்லையா? 2 ஜீனுமே மிங்கிள் ஆகும் இல்லையா? ரீகாம்பினேஷன், 2மே என்ன ஆகும், ரீகம்பைன் ஆகும் டூரிங் கேமெட்டிக் ஃபியூஷன். எந்த டயத்தில் இந்த 2 கேமிட்டும் ஃபியூஸ் ஆகும்போது, இனப்பெருக்க செல்கள் இணையும் போது அந்த ஜீன்ஸ் என்ன நடக்கும், இங்கே ரீகாம்பினேஷன் நடக்கும். அப்படி ரீகாம்பினேஷன் நடந்து ஒரு இன்டிவிஜுவல் உருவாகுறாங்க இல்லையா? ஒரு பர்டிகுலர் சைல்டு உருவாகுது இல்லையா? ஃப்ராக்னா ஃப்ராகோட குட்டிஸ் உருவாகுது, மீன்னா மீனோட குட்டி, டாக்னா டாக்கோட பப்பி, அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு குட்டிஸ் உருவாகுறாங்க இல்லையா? அந்த சைல்டுக்கு ஃபீனோடைப்பிக்கலி என்ன ஆகுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. வாட் யூ மீன் பை ஃபீனோடைப்? ஃபீனோடைப் மீன் அதாவது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், புறத்தோற்றம். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, நீங்கள் 2 பேர் அண்ணா தங்கச்சி இருக்கீங்க, இல்லை தம்பி அண்ணன் அக்கா இருக்கீங்க, இல்லை 2 பேருமே பெண் குழந்தையாக இருக்கீங்க, இல்லை 2 பேருமே பையனாக இருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களா? ஈவன் ட்வின்ஸாக இருந்தாலுமே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கா இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், ஃபீனோடைப்னா என்னது, எக்ஸ்டர்னலாக என்னவாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேரியேஷன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன் பை வேரியேஷன்? எக்ஸ்டர்னலாக ஃபீனோடைப்பிக்கலி நம்ம டிஃபர் ஆகிறோம் இல்லையா? பேரண்ட்டுட்டேருந்து அம்மா மாதிரி இருக்கும், அப்பா மாதிரி இருக்கும், ஓகே. அசிட்டிஸ் அப்படியே அசலாக ஜெராக்ஸ் காப்பியாவாக இருக்கும் இல்லை இல்லையா? சம் ஆஃப் த கேரக்டர்ஸ், சம் ஆஃப் த வாட் இஸ் த ட்ரைட்ஸ், கை அப்பாவுக்கு குட்டையாக இருக்கலாம், நமக்கு நீளமாக இருக்கலாம், இல்லை அவருக்கு ஹர்லி ஹேராக இருக்கலாம், உனக்கு நார்மல் ஹேராக இருக்கலாம்.
அப்போ மாறி இருக்கு இல்லையா, சில சேஞ்சஸ் இருக்கு இல்லையா. ஏன்னா அம்மாகிட்டேருந்து 50%, அப்பாக்கிட்டேருந்து 50% வரப்போகுது. ஸோ 2 பேரோட கேரக்டரையும் மிங்கிள் பண்ணி தான் நீ உருவாகியிருக்க. ஸோ அப்படிங்கிறப்போது அங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, தட்ஸ் டிஃப்ரென்சஸ் ஆர் கால்ட் வேரியேஷன். காட் இட்? ஓகே. நெக்ஸ்ட், variation is the difference found among individuals of the same species and offsprings of the same parent. Variation is the raw material which plays an important role in evolution. Very very important, 1 mark, which is the key for evolution. யார் எவல்யூஷனுக்கு ரா மெட்டீரியல் யார் அப்படின்னு 1 மார்க்கில் கேட்பாங்க. வேரியேஷன். எவல்யூஷன் would not be possible without variation. வேரியேஷனுங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா எவல்யூஷனுங்கிறதே கிடையாது. You know very well about that. ஒரு மங்கி இருந்துச்சு, ஹியூமன் பீயிங் எப்படி எவாலுவேட் ஆனா? ஹூ இஸ் அவர் ஆன்செஸ்டர்? யார்? நம்ம மங்கி தானே. மங்கிலேருந்து தான் மனிதன் எவாலுவேட் ஆனா. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரமாபித்திகஸ், சிவாபித்திகஸ், ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் அப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரக்டஸ், நியாண்டர்தால் மேன், மாடர்ன் ஹோமோசெப்பியன்ஸ். அதுக்கப்புறம் தான் என்ன உருவானா? மாடர்ன் மேன், மாடர்ன் ஹோமோசெப்பியன்ஸ்னு சொல்லக்கூடிய ஹியூமன் பீயிங் எவாலுவேட் ஆனால். அப்போ அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்தில் உள்ள மங்கி வந்து நம்மள மாதிரி அப்ரைட் பொஷரில் அழகான ஃபேஸ் வச்சுட்டு இருந்ததா? கிடையாது. எப்படி இருந்தது? ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் அஷ்டகுணலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஃபேஸாக மாறுனுச்சு. அப்படியே முகமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுனுச்சு. ஸ்ட்ரக்சர், அந்த மாடிஃபிகேஷன், அந்த வேரியேஷன் தான் இன்றைக்கி எவல்யூஷன்னு சொல்கிறோம். சரியா? வேரியேஷனுங்கிற ஒன்று இல்லைன்னா நமக்கு பரிணாமம் எவல்யூஷன் ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேங்களா? வேரியேஷன் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஃபவுண்ட் அமாங் த இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ் அண்ட் த ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் த சேம் பேரண்ட். ஒரே பேரண்ட்டாக இருந்தாலும் அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்கிட்ட என்ன இருக்கும்? அந்த குட்டீஸ்கிட்ட வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் 1 மார்க், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். எவல்யூஷனோட ரா மெட்டீரியல் யார், மூலப்பொருள் யாருன்னு கேட்டால் வேரியேஷன். வித்தவுட் வேரியேஷன் எவல்யூஷனுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் கேட்பாங்க. சொமேட்டிக் வேரியேஷன், ஜெர்மினல் வேரியேஷன். அது என்ன டீச்சர்? சொமேட்டிக். வேறெவர் கம்ஸ் சொமேட்டிக் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு பாடி செல்ஸ் அப்படின்னு எழுதிடும். அப்போ சொமேட்டிக் வேரியேஷன்ஸ்னால் என்னவாக இருக்கும்? பாடியில் ஏற்படக்கூடிய வேரியேஷன்ஸ்க்கு பேர் தான் சொமேட்டிக் வேரியேஷன். ஓகேங்களா? there are variation which affect the body. பாடி செல்ஸ்னால் சொமேட்டிக் செல்ஸ்னால் யார் சொன்னேன்? பாடி செல்ஸ்ன்னு சொன்னேன். ஓகே டீச்சர், இந்த சொமேட்டிக் வேரியேஷன் இன்ஹெரிட் ஆகுமா? ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுமா? நோ, நெவர். இட் இஸ் நாட், தே ஆர் நாட் ஹெரிட்டபிள் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட். ஸோ எந்த ஒரு சொமேட்டிக் வேரியேஷன்ஸும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொமேட்டிக் வேரியேஷன்ஸ் இருக்குது. என்னோடய கை கட்டாயிடுச்சு, அது அந்த கை கட்டாகி காயம் இருக்குது. அந்த காயம் வந்து மறுபடியும் என்னோட ப்ரோஜெனி, என்னோடய ஆப்ஸ்ப்ரிங், என்னோட குழந்தைக்கு ஏதாவது இருக்குமா? கிடையாது, இருக்காது. ஜெனட்டிக்கலி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தட் மே அரைஸ், வரலாம். ஆனால் சொமேட்டிக் வேரியேஷன்ஸ் என்ன ஆகாது? ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படாது. தே ஆர் நாட் ஹெரிட்டபிள். ஓகேங்களா? 1 மார்க்கில் கேட்பாங்க. சொமேட்டிக் வேரியேஷன்ஸ் ஆர் நாட் ஹெரிட்டபிள். தே அக்கர் டியூ டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். எதனால தான் சொமேட்டிக் வேரியேஷன்ஸ் நடக்குது? சூழ்நிலை காரணிகளால் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஜெர்மினல் வேரியேஷன்ஸ். வேரியேஷன்ஸ் அக்கர்ஸ் இன் கேமெட்டிக் செல்ஸ் ஆர் ஜெர்ம் செல்ஸ். கேமெட் லெவலில் வேறுபாடுகள் நிகழ்ந்தால் அதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெர்மினல் வேரியேஷன்ஸ்கிறோம். இந்த ஜெர்மினல் வேரியேஷன் இன்ஹெரிட்டட். ஜீன் லெவல்லலாம் பிரச்சனை வருது, கேமெட் லெவலில் வருது. ஸோ கேமெட் லெவலில் வரும்போது கண்டிப்பாக இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும், இன்ஹெரிட் ஆகும். தே மே பி ப்ரெசென்ட் இன் ancestor or may occur suddenly. They are classified into 2 types. Germinal variations further classified into 2 types. What is that? Continuous variation and discontinuous variation. Germinal variations are 2 types. யாரு? Continuous, டிஸ்கண்டினியூஸ். கண்டினியூஸ்னால் தொடர்ந்து, டிஸ்கண்டினியூஸ்னால் தொடர்ச்சியற்ற அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, கண்டினியூஸ் வேரியேஷன் பார்க்கலாம். These are small variation which occur among individual of a population. They are also called as fluctuating variation. They occur by gradual accumulation in a population. Example, skin color, height and weight of an individual and color of the eye. இப்போ ஐ கலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு வந்து நல்ல பிளாக்காக இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும் இல்லையா? ஸோ ஐ கலர் வந்து டிஃபர் ஆகுது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் வேரியேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்கின் கலர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்கின் டோன் இருக்கா? நோ. ஒருத்தர் பிளாக்காக இருக்கா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைட் கலரில் இருக்கான், பேலின் கலரில் இருக்கான், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஹைட் வெயிட் ஒரே மாதிரி இருக்குமா?
கிடையாது. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூவஸ் வேரியேஷன் சொல்கிறோம். இதெல்லாம் ஸ்மால் வேரியேஷன்ஸ் which occur among individual of a population. ஒரு பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய சின்ன வேரியேஷன்ஸை தான் கண்டினியூஸ் வேரியேஷன்னு சொல்கிறோம். இதை வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃப்ளக்சுவேட்டிங் வேரியேஷன்ஸ் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவலாக பாப்புலேஷனில் அக்குமுலேட் ஆகிருக்கும். பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து ஸ்கின் கலர், ஹைட் அண்ட் வெயிட் ஆஃப் அன் பர்சன் அண்ட் ஆல்சோ கலர் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்கண்டினியூவஸ் வேரியேஷன். அதன் டீச்சர் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் இட் இஸ் காஸ்ட் பை மியூட்டேஷன். மியூட்டேஷன் சடன் சேஞ்சஸ் இன் ஆன் ஆர்கானிசம்ஸ். திடீர்னு ஒரு ஆர்கானிசத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ மியூட்டேஷன்னால் வரக்கூடிய வேரியேஷனை டிஸ்கண்டினியூஸ்ங்கிறோம். நார்மலாக இருக்கக்கூடிய வேரியேஷனை கண்டினியூஸ் வேரியேஷன் சொல்கிறோம். நார்மலாக இருக்கக்கூடிய வேரியேஷனுக்கு என்ன பேர்? கண்டினியூஸ் வேரியேஷன். மியூட்டேஷன்னால் வரக்கூடிய வேரியேஷனுக்கு என்ன பேர்? டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். வாட் யூ மீன் பை மியூட்டேஷன்? Sudden changes in an organisms. Okay, see here, these are sudden changes which occur in an organisms due to mutation. They do not have any intermediate forms. இடையில எந்தவித இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸும் இருக்காது. திடீர்னு 5 விரலுக்கு பதிலாக 6ஆவதாக ஒரு விரல் உருவாகிறது. நல்லா ரெட் கலர்லேயே பூத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பூச்செடியில் திடீர்னு ஒரு ஒயிட் கலர் பூ பூக்கிறது. இதெல்லாமே மியூட்டேஷன். சரிங்களா? மியூட்டேஷனுங்கிறது வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். They do not have any intermediate forms. எந்த இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸும் வராது. திடீர்னு அந்த மாற்றம் நிகழ்ந்துடும். These are large variation are not useful for the evolution. இது எவல்யூஷனுக்கு யூஸா? நோ, கிடையாது. A best example, short-legged acorn sheep, 6 or more digit fingers in human. ஹியூமனில் பார்த்தீங்கன்னா 5 விரலுக்கு பதிலாக 6 விரல் இருக்கும் இல்லையா? அது வந்து பெஸ்ட்டு டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனுக்கான எக்ஸாம்பிள். ஆன்கான் ஷீப் தெரியுமா? நல்லா பொசு பொசுன்னு இருக்குல்ல. நம்ம லாமாலாம் செம்மறி ஆடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த செம்மறி ஆடு மாதிரியே தான் இருக்கும் ஆன்கான் ஷீப்புங்கிறது. நல்ல அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் அப்பியரன்ஸ். நல்ல எப்படி சொல்கிறது, நல்லா குண்டாக இருக்கும். ஆனால் கால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப குட்டையாக இருக்கும், பயங்கர ஷார்ட்டாக இருக்கும். என்னமோ டார்ஃபிசம் மாதிரி இருக்கும் அதோட காலெல்லாம். இந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன், மியூட்டேஷன்னால் ஆன்கான் ஷீப்போட லெக் எப்படி இருக்குன்னா ரொம்ப குட்டையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங்கில் ஃபிங்கர்ஸ் வந்து நார்மலாக 5 தான் இருக்கும். சில பேருக்கு 6 விரல் இருக்கும். கவனிச்சிருப்பீங்க யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது எங்கேயாவது உங்கள் வீட்டில் மற்ற நபர்களுக்கோ இல்லை பக்கத்துலேயே கவனிச்சிருக்கலாம். 5 விரலுக்கு பதிலாக எத்தனை இருக்கும்? 6ஆவதாக ஒரு விரல் இருக்கும். இது எல்லாமே மியூட்டேஷன். இந்த மாதிரி மியூட்டேஷன்னால் நார்மலாக ஷீப்புக்கு எப்படி இருக்கும்? கால் கொஞ்சம் லென்த்தியாக தானே இருக்கும். ஆனால் ஆன்கான் ஷீப்போட கால் மட்டும் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இது ரெண்டுமே டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். இது எவல்யூஷனுக்கு யூஸ் ஆகாது. சரிங்களா? அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். மியூட்டேஷன் தியரியை ப்ரப்போஸ் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லுவாங்க? ஹியூகோ டிவ்ரிஸ். ஹூ இஸ் தட்? ஹியூகோ டிவ்ரிஸ். ஹி ப்ரப்போஸ் த தியரி கால்டு மியூட்டேஷன் தியரி. திடீர் மாற்ற கொள்கையை சொன்னவங்க யார்? ஹியூகோ டிவ்ரிஸ். எதை பேசிஸாக வச்சுட்டு சொன்னார்னா இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனை பேசிஸாக எடுத்துகிட்டு தான் மியூட்டேஷன் தியரியை அவர் சொன்னார். சரிங்களா? 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன். திடீர் மாற்றத்துக்கும் வேறுபாடுக்கும் என்ன வித்தியாசம், ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது, என்ன இன்டர்லிங்க் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன் ஆர் 2 ஈவெண்ட்ஸ் இன்வால்வ்டு இன் த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். ரெண்டுமே வந்து பரிணாமத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. மியூட்டேஷனும் வேணும், வேரியேஷனும் வேணும். மியூட்டேஷன்ஸ் வந்து எதனால் வருது அப்படின்னா டியூ டு எரர்ஸ் அக்கர்ஸ் இன் டிஎன்ஏ டூரிங் ரெப்ளிகேஷன் ஆர் எக்ஸ்போஷர் டு யூவி ரேஸ் ஆர் கெமிக்கல்ஸ். மியூட்டேஷன் எதனால் வரும்? மியூட்டாஜென்ஸ்னால் என்னவாக இருக்கலாம்? திடீர் மாற்ற காரணிகளை தான் மியூட்டாஜென்ஸ் அப்படிம்போம். அது வந்து என்னவாக இருக்கலாம்? ஒன்று யூவி ரேடியேஷனாக இருக்கலாம், அல்லது அதர் கெமிக்கல்ஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்கோஜின்ஸாக இருக்கலாம், அல்லது வேறு எனி அதர் கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், யூவி ரேஸாக இருக்கட்டும், அண்ட் போலன் கிரைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் தான். மியூட்டேஷனை உருவாக்கக்கூடிய ஏஜென்ட் எல்லாமே மியூட்டாஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த டயத்தில் ஏற்படும் அப்படின்னா டூரிங் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். அந்த டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட் வந்து ரெப்ளிகானா டு காப்பி டு ஜெராக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ரெப்ளிகேஷன் அப்படின்னா டிஎன்ஏ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிஎன்ஏ வந்து 2ஆக பிரிஞ்சுட்டு அதுலேருந்து புதுசாக காம்ப்ளிமெண்ட்ரியாக இன்னொன்று உருவாகும். அந்த மாதிரி டிஎன்ஏவோட ரெப்ளிகேஷன் டயத்தில் எரர் நடக்கும். ஏதாவது தவறுதலாக போயிட்டு அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர் அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின்னு இருக்கும்டா, அந்த நைட்ரோஜனஸ் பேஸ் பேர் ஆகிறதுல வந்து
சார்காஃப் ரூலை பேஸ் பண்ணி தான் அது பேர் ஆகும். அடினைன் அப்படின்னா தைமினோட பேர் ஆகும், தைமின் அப்படின்னா அடினைனோட பேர் ஆகும். லைக் தட் குவானைன் அப்படின்னா சைட்டோசினோடையும், சைட்டோசின்ங்கிறது குவானைனோடையும் பேர் ஆகும். அந்த மாதிரி கரெக்டாக பேர் ஆகிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா எரர் நடந்துடுறது. அடினைன் தைமினில் சேர்கிறதுக்கு பதிலாக வேறு ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து அங்கே ஆட் ஆகிடுறது. அந்த மாதிரி எரர் நடந்தது அப்படின்னா மியூட்டேஷன் வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீமோக்ளோபின் ஜீன் இருக்குது அப்படின்னா அங்கே எரர் நடந்ததுன்னா அது என்னவா மாறிடும், சிக்கிள் செல் அனீமியா டிசீஸ் வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு டிசீஸ் வர்றதுக்கு காரணம் வந்து அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் டயத்தில் கரெக்டாக பேர் ஆகாமல் மாறி அமைகிறது. சரிங்களா, அந்த எரர் ஏற்படலாம். இதை தான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களையா? எரர் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பேரிங் அப்பவும் நடக்கலாம், அல்லது யூவி ரேஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனா யூவி ரேஸ்னால் வரலாம், இல்லை எனி அதர் கெமிக்கல்ஸ்னாலையும் மியூட்டேஷன் வரலாம். மியூட்டேஷன் லீட்ஸ் டு வேரியேஷன். மியூட்டேஷனால் என்ன நடக்கலாம், அங்கே வேறுபாடு உருவாகலாம். அந்த வேறுபாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்சஸ் இன் அன் இண்டிவிஜுவல். அந்த ஒரு தனி நபரில் சில சேஞ்சஸை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிருக்கு. ரெப்ளிகேட் ஆகும்போது அந்த ரெப்ளிகேட் ஆகக்கூடிய கோடு எல்லாமே எதுக்கானதுன்னா அந்த குழந்தைக்கு கை விரல்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. 5 விரலுக்கு பதிலாக அங்கே சேஞ்சஸ் நடந்துருச்சு. அந்த பேரிங்கில் வந்து சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா 6ஆவதாக ஒரு விரல் உருவாயிருச்சு அந்த குழந்தைக்கு. ஏன்னா அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்போ சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸோ 6ஆவதாக ஒரு விரல் உருவாயிருக்கு. அப்போ மற்ற இண்டிவிஜுவலை கம்பேர் பண்ணும்போது எல்லா குழந்தைங்களுக்குமே 5 டிஜிட்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு மியூட்டேஷன் நடந்த குழந்தைக்கு மட்டும் என்ன பண்ணுது, 6ஆக ஒரு டிஜிட் உருவாயிருக்கு இல்லையா? அப்போ அதை மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது அந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் வந்து டிஃபர் ஆகிருக்காங்க இல்லையா? இட் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்சஸ் இன் சிங்கிள் இண்டிவிஜுவல். ஒரு தனி நபரில் ஒரு வேறுபாட்டை காட்டும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதான் மியூட்டேஷனுக்கும் வேரியேஷனுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப், உறவு முறை. சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? மியூட்டேஷன்லேருந்து வேரியேஷனே வருது. வேரியேஷன் லீட்ஸ் டு எவல்யூஷன். இதான் மியூட்டேஷன், வேரியேஷன், எவல்யூஷனுக்கு இடையில் உள்ள இன்டர்லிங்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வாட் யூ மீன் பை வேரியேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன் பார்த்தோம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க். ஹியர் வேரியேஷன் ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம், அண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்கம்மா. தென் மியூட்டேஷன் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு 1 மார்க்கில் கேட்கலாம். தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன் செப்பரேட் 2 மார்க். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் we are going to see about paleobotany. Bye. Thank you to all.